வணக்கம். இன்றும் நான் உங்களுக்கு பழைமை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்திலிருந்து ஒரே ஒரு குறள் வந்திருக்கு. பழமைனா என்ன? பழகியது, நட்பு, பழகியது. நம்மளோட பழகினவங்க ரொம்ப நாள் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும்? அத்தகைய நட்பை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும்? இதனையே இந்த குறள் விளக்குகிறது. இப்போ இது ஒரு 10 குறளாக வள்ளுவர் கூறுகிறார். ஆனால் உங்களுக்கு ஒன்று தான். ஏன்னா பழைமைங்கிறது நெடுநாளைய நட்பு. அந்த நட்பு சிதைந்து விடக்கூடாது. நம்மளுக்கே தெரியும் இல்லையா? எனக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்தே தெரியும்டா அப்படின்னு நம்ம சொல்கிறவங்களும் இருக்கும். அப்போ அந்த நட்பு என்பது மிக சிறந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட ஒட்டி உறவாடக்கூடியது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. அதில் உங்களுக்கு கொடுத்த குறள் என்னன்னா, விழைத்தகையான் வேண்டியிருப்பர் கெழுதகையால் கேளாது நட்டார் செயின். விழைத்தகையான் வேண்டியிருப்பர் கெழுதகையார் கேளாது நட்டார் செயின். இதனுடைய அர்த்தம் என்ன? நட்பு என்றாலே உரிமை இல்லையா? நட்புனாலே உரிமை. ரொம்ப உரிமையோடு அவங்க நமக்கு எல்லாமே செய்வாங்க. இப்போ கேட்டாலும் செய்வாங்க, கேட்காட்டியும் செய்வாங்க. அதுதான் உண்மையான நட்பும் கூட. அப்போ இப்படி இருக்கக்கூடிய நட்பானவர்கள் நம்மக்கிட்ட உரிமைகளும் எடுத்துக்குவாங்க இல்லையா? பேனா கொடுறா அப்படின்னு கேட்டுக்கிட்டும் எடுப்பான், கேட்காமையும் எடுத்துக்குவான். ஆனால் என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சட்டையை போட்டுக்கிறாங்க, நம்மளோட பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எதில்? நட்பு என்று சொல்லக்கூடிய உரிமையின் பால் அவர்கள் எடுத்து செல்வார்கள். சொல்லிட்டும் எடுத்துகிட்டு போவாங்க, சொல்லாமையும் எடுத்துக்கிட்டு போகலாம். நம்ம கோச்சிக்குவோமா? அவங்கள கோச்சிக்க மாட்டோம் இல்லையா? அதுதான் பழைமை. மிக அதிக நாட்கள், நீண்ட நாட்களாக நீடிக்கும் ஒரு நட்பாகும். இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னாக்கா, நட்பின் உரிமையால் நம்மை கேட்காமலேயே ஒரு செயலை செய்தால் நம்ம என்ன செய்வோம்? அதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளுவோம். இப்போ எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு ஒரு மயக்கம் வந்துருச்சு. மிகச்சிறந்த நண்பன் என்ன செய்வோம்? உடனே உன்னை கேட்டுக்கிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது நான் போவான், தடவை தூக்கிக்கிட்டு உங்களை எங்கே போகணுமோ அங்கே போவோம். அங்கே போய் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலையே நம்மளுடைய சகோதரர்கள், சகோதரிகள், பெற்றோர்கள், இவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் நம்மளுடைய நெருங்கிய தொடர்புடைய நட்பாளர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா, நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. நம்ம இல்லைன்னா கூட நம்மளுடைய வீட்டில் பாதிக்கப்பட்டவர்களை உடனே எடுத்துக்கிட்டு போய் அதுக்கு தகுந்த உதவிகளை மேற்கொள்ளுவார்கள். அப்போ யாராவது கோச்சிக்குவோமா? கோச்சிக்க மாட்டோம் இல்லையா? அதைத்தான் இங்கே சொல்கிறார். நட்பின் உரிமையால் நம்மை கேட்காமலேயே ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டால், அதாவது நம்ம நண்பர்கள் செய்துவிட்டால் நம்ம என்ன செய்வோம்? அவர்களை பாராட்டுவோம். அவர்கள் செய்த செயலையும் மனதார ஏற்றுக்கொள்ளுவோம் என்பதே இதன் பொருள். நன்றி. நாளை மீண்டும் சந்திக்கலாம்.